ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்கான்னு தெரில. ரெய்னி சீசன் வந்தாலே ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு இருக்குல்ல. ஸ்கூலில் இருந்து பசங்க வர்றதுக்குள்ள பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு பஜ்ஜி ரெடி பண்ண போகிறேன். என்னென்னா அப்பள பஜ்ஜும் அதுக்கப்புறமா வெங்காய பஜ்ஜும் தான் போடலான் இருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட் பஜ்ஜி மாவு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பளத்தை அப்படியே முழுசாக போடாமல் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு பஜ்ஜி சேஃபில் இருக்கணும்ல, அதனால. பட் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நறுக்கி தான் எடுத்துக்க போகிறேன். ரவுண்டெல்லாம் கட் பண்ணல. எனக்கு எந்த மாதிரி கட் பண்ண தோணுதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப காரமான வெங்காயம், நல்ல கண் எரியுது. அடுப்பில் எண்ணெயெல்லாம் காய வச்சாச்சு. ஆனால் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேங்க. மாதிரி மாவு இன்னும் தண்ணியில் கலக்கலைங்க, இனிமே தான் கலக்கணும். சிஸ்ஸரை எங்கே வச்சேன்னு தெரியல, கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் மாவை தட்டிக்கலாம். ரெடிமேட் மிக்ஸ் தானே, தண்ணி மட்டும் அளவாக கலந்தா போதும். காரம் உப்பு எல்லாமே அவங்களே போட்டிருப்பாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல சூடாக ரெடியாக இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் அ மேஜிக் ஷோ. ஃபஸ்ட்டு அப்பளத்தை முக்கி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போடுறதுக்கு ஒரு மூணா போட்டு எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, அப்பள பச்சி நல்ல மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்பள பஜ்ஜிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க மாவில் வெங்காயத்தை அப்படி உள்ள தட்டிக்கலாம். இது வெங்காய பஜ்ஜா வெங்காய போண்டாவான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். வெங்காய பஜ்ஜி சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா முறுன்னு இருக்குது. அப்பள பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், மாவு நான் மிக்ஸ் பண்ணல, கடையில் வர ரெடிமேட் மாவு. உங்களுக்கும் பஜ்ஜி டேஸ்ட்டாக வரலன்னா இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்படி தாங்க பஜ்ஜி போட்டு குடும்பத்தை ஏமாற்றணும். பாய்.